விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இயற்கை விவசாயத்துக்கு கண்டிப்பா நம்பகிட்ட ஒரு நாட்டு மாடு வேணுங்க. இதுதான் நம்ப விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் தயாருங்க. குறிப்பா நம்ம எந்த ஒரு இயற்கை இடுபொருள் செய்யணும்னா, நம் மாட்டினுடைய கோமியம் கண்டிப்பா இருக்கணுங்க. இயற்கை இடுபொருளுக்கு மூல ஆதாரமே இந்த கோமியம் தாங்க. இந்த கோமியத்தில் உள்ள சத்துக்கள் என்ன? அப்படி என்ன விசேஷம் அதில இருக்கு என்பத பற்றிய ஒரு முழுமையான பதிவு தாங்க இது. வணக்கங்க. நான் பிரிட்டோராஜ் பேசுறேன். பொதுவா அந்த மாட்டோட கழிவுகள்லேருந்து செய்யக்கூடிய எந்த ஒரு இயற்கை இடுபொருளோட ரொம்ப முக்கியமான ஆதாரமே அந்த கோமியம் தான். சரிங்களா? கோமியத்தில நம்ம யூரியான்னு சொல்றோம் இல்லைங்களா? அதோடைய முக்கியமான அம்மோனியாவும், நைட்ரஜனும் அதில இருக்குங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது. இன்னும் சொல்லப்போனா, சாணத்த ஊக்குவிக்கிறதே அந்த கோமியம் தான். அது இல்லாம சாணத்துக்கு ஒண்ணும் பெரிய மரியாதை இல்லைங்க. சாணம் ஒரு சக்கையான பொருள் அப்படிங்கிற மாதிரி தான். அத ஊக்குவிக்கணும்னா, அதுக்கு வேணுங்கிற அடிப்படை காரணிகள குடுக்குறது, மண்ணுல அந்த நுண்ணுயிரிகளுக்கான உணவ தயார் பண்ணி குடுக்குறது அப்படிங்கிற எல்லா வேலையும் செய்றது கோமியம் தான். கோமியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க, புது கோமியம் இல்லாம ஒரு 15 நாட்களுக்கு குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு அதிகமான அளவுள்ள கோமியம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் 1 ஏக்கருக்கு, ஒரு பாசனத்துக்கு தாராளமா 10 லிட்டர் அளவுக்கு தண்ணீல கலந்து குடுக்கலாம். அது 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் வரலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குறைந்தபட்சம் 5 லிட்டரு, அதிகபட்சம் 10 லிட்டரு. மாதம் 2 தடவை அல்லது 3 தடவை குடுக்கலாம். சரிங்களா? அது மட்டுமே. அந்த அளவுக்கு அதில சிறப்புகள் இருக்கு. சரிங்களா?